கைஸ் அடுத்த மாலை வந்து தாமரை மாலை போட போகிறாங்க. நம்ம அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. அந்த மாலை போட்டு சைடில் வச்சாச்சு. இனி அடுத்த மாலைக்கு நம்ம ஃபுல்லாக கல்லை க்ளீன் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து தாமரை மாலை போட போகிறாங்க. அதை பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே கைஸ், தாமரை மாலை ரெடி ஆகுது. இந்த மாதிரி மடிச்சுக்கணும். கைஸ், நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தவங்க கிட்ட கேட்டோம், தாமரை வந்து எதில் வந்து பிச்சுட்டு போடவா இல்லை மடித்து வச்சு போடவா அப்படின்னு சொல்லி கேட்டோம். எது அழகாக இருக்குமோ அதை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட இதுவே அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே போட ஆரம்பிச்சிட்டோம். நானும் இவங்க அப்பா கூட சேர்ந்து, இவங்க அப்பானா என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நைட் ஃபுல்லாக தூங்காமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு மாலை கெட்டலாம் தெரியாது, மாலையும் போட தெரியாது, பூவும் கெட்ட தெரியாது எனக்கு. நான் எல்லாமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பூ கெட்டி பழகணும். நானும் பூலாம் கெட்ட ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு வர மாட்டேது. நான் பூ வாங்கி வேஸ்ட்டாக தான் ஆக்குறேன். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்கள் அப்பா எப்படி மாலைக்கு அந்த தாமரையை வந்து மடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாட்டி பார்த்துட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஒரே ஒரு தாமரையை எடுத்து ட்ரை பண்ணேன். பட் வந்து எனக்கு அது அவங்களோட அவங்க பண்ணுற மாதிரி எனக்கு வந்து வரலை. அதோட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன், என்ன நித்திக்கப்பா எனக்கு மட்டும் வரவே மாட்டேது அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பாவும் சிரித்தாங்க. அந்த மாதிரி மாலை போடையிலையும் நானும் போடணும்னு சொல்லிட்டு போடுவேன். ஆனால் எனக்கு அந்த இது வரலை, ஏன் என்னன்னு எனக்கு தெரியலை. நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. நானும் ஒரு நாள் இதெல்லாம் கற்றுப்பேன்னு எனக்கு ஒரு ஆசை. அது மாதிரி இவங்க அப்பா வந்து பொறுமையாக வந்து சொல்லி கொடுக்க மாட்றாங்க. அதுதான் ஒன்று. ஃபஸ்ட் ஒரு தடவை சொல்லி கொடுத்தோன்னே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலை. அவங்க போட்ட தாமரையும் பாருங்கள், நான் மடித்த தாமரையும் பாருங்கள். அதோட எனக்கு வரல. அதை நம்ம தாமரையை வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா தாமரையோட ரேட் வந்துட்டு செம்ம ரேட்டு. உண்மையாகவே இந்த முகூர்த்தத்துக்கு, சித்திரையில் உள்ள முகூர்த்தத்துக்கே பூவெல்லாம் இவ்வளோ ரேட்டாக இருந்துச்சுன்னா, அப்போ இன்னும்லாம் வைகாசிலாம் எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னே தெரியல. அதோட அவங்க அப்பா தண்ணி கேட்டாங்க. அதோட தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். குடிச்சிட்டு அதோட கொஞ்சம் தாமரை வந்து மடிச்சிட்டாங்க. அதை எடுத்து நம்ம பார்த்துட்டு, நம்ம பார்க்க மட்டும்தானே முடியும், நம்மளுக்கு தான் செய்ய தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அம்மா வந்தாங்க. அதோட தம்பியை வந்து அம்மாட்ட கொடுத்து விட்டாச்சு. ஏன்னா அவன் பூவெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தான். சப்போஸ் டக்குன்னு வாயில் வச்சுட்டான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொடுத்து விட்டாச்சு. பாவம் வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க ஆர்டர் எடுத்தாங்க. ஆர்டர் எடுத்தது அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு தான். அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு யூடியூப் செலிப்ரிட்டினே சொல்லலாம். அவங்க பெரிய யூடியூபர். அதோட இவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி கட் பண்ணு, நீ பாட்டில் கருவேப்பில்லை மல்லித்தலையை இழுக்கிற மாதிரி தரன்னு இழுத்துறாத, ஒரு சரியாக பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க எனக்கு. அதோட சரி ஓகே, சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இதாச்சும் கட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட கட் பண்ணேன். நூல் கண்டேன். நல்லா பாருங்கள் கைஸ், நூலையும் ஊசியும் கையில் கொடுத்தேன். அந்த தாமரை பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தான் வச்சுட்டு என்கிட்ட கேட்குறாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பார்த்து எடுத்து கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த மாலையும் இந்த மாலையும் ஒரே டயத்தில் வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விடிஞ்சா 5 மணிக்கு வண்டிக்கு வேற புக்கிங் பண்ணி வச்சுட்டாங்க. அதோட மாலை போட்டு நைட்டாக போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி வந்து என்ன தூங்கினாங்கன்னே தெரியலை. திருப்பி காலைல ஈவினிங் 5 மணிக்கெலாம் மறுபடியும் வண்டிக்கு போயிட்டாங்க. அந்த டென்ஷன்லேயே வந்துட்டு தலை வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. அதோட சரி ஓகே, நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது வெட்டையில் பயமாக இருந்துச்சு. ஐயோ மண்டக்க வெட்டிடுவோமோ, வெட்டிட்டோம்னா கிளி வாங்குவோமே அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா செம்மையாக வேர்த்து ஓடிடுச்சு. அதோட ஃபேனை போடவும் அமர்த்தவுமாவே இருந்தோம். ஏன்னா பூ வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும் ஃபேன் போட்டால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட சரி ஓகேன்னு சொல்லிட்டு போடவும் அமர்த்தவுமாவே இருந்தோம். கடைசியாக வெற்றிகரமாக எல்லாமே சூப்பராக போட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி மாலை போடணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாவை வந்துட்டு டேக் பண்ணுங்கள், மெசேஜ் போடுங்க. என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் டேக் பண்ணியிருக்கேன்.
பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் இமேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு போட்டு தருவோம். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டில் நாங்கள் போட்டு தருவோம். அந்த அளவுக்குலாம் அநியாயமாலாம் நாங்கள் போட மாட்டோம். மேக்ஸிமம் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு ஆர்டர் வர முக்கால்வாசி தாமரை மாலையாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க போட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கள் அமௌண்ட்டுமே வாங்குவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. பாய்.